கால்குலேட் பண்றது. அதனால இது வந்து அக்கௌண்டிங் காஸ்ட்னு சொல்றாங்க. கரெக்டா வந்து விளையாடாது சர்ச் பண்ணி எக்ஸ்பிளிசிட்டி காஸ்ட் நான் சொல்றேன். நான் சொல்லி எக்ஸ்பிரஸ்னா ஏன் இதுக்கு நானே செலவு பண்ற மாதிரிடா. நம்ம பிசினஸ்ல ஆகிற நார்மல் எக்ஸ்பென்சஸ்ரா, நம்ம பிசினஸ்ல ஆகிற நார்மல் எக்ஸ்பென்சஸ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துறான். சொல்லிட்டு இருக்கல வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே கடுப்பு வாட்ச் பண்றவங்களுக்கு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் கடுப்பாகும். பேசிட்டு தெரியுது. நீ மூடு. ஆமா ஆமா ஆங்கிள் மாதிரி கேமரா பறந்துருக்கோம். இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் ஃபுல்லா டச் பண்ணிட்டு. நம்ம ஆக்சுவலா நடக்குது. ஆக்சுவலா இப்போ ஒரு மிஷினரி வாங்கணும்னா அது எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். அதனால அது வந்து அக்கௌண்டிங் காஸ்ட்ங்கிறோம். இம்ப்ளிசிட் காஸ்ட்னா இவனோட கடையில இவன் பில்டிங்ல இவனே கடையை நடத்துறான்டா. ரெண்ட் வந்து இவனுக்கு வராது இல்ல, அதை வந்து இம்ப்ளிசிட் காஸ்ட்ங்கிறாங்க. இம்ப்ளிசிட் காஸ்ட் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ல எடுத்துக்க மாட்டோங்கிறாங்க. ஏன்னா ரெண்ட் வராது. ஆமா, இது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்றாங்க. ஏன்னா இவன் பிசினஸ் பண்ணா இங்க ரெண்ட் போயிடுது, ரெண்ட் வந்தா பிசினஸ் போயிடுது. அதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஒன்னு மிஸ் பண்றோம் நம்ம. அப்பதான் தெரியலடா எனக்கு. ஷேப் ஆஃப் டிமாண்ட் கர்வ் ஆஃப் யாகு. யாகுன்னு ஒரு வெப்சைட். என்ன இது? இன்க்ரீஸ் ஆகுது. பிங்க்னா எனக்கு என்ன தெரியல. பிங்க்னா நெட் கிடைக்காம வரதான் பிங்க். பையன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. சங்கர் வர அவன் மண்டைக்கு நல்லா ஒளி வட்டம் தெரியுது பிரதீஷோட கேமரா. முன்னாடி வர கொஞ்சம் படிக்கலாம்டா. சங்கர் எப்படி கொஞ்சம் வெயில் பரவாயில்ல, கொஞ்சம் அடிக்குது. அந்த பேக் எடுத்து கேமரா மட்டும் நல்லா சேர்த்து தள்ளி வச்சிருக்கோம். ஸ்டாப் பண்ண முடியும். ஏன் அப்போ வைடாக கவர் ஸ்டாப். நீ வந்து தள்ளி போய் இல்லை இவன் கால் பண்ணி தான் மேட்ச் போகுது. நீ வெளியே வைக்கிறாங்க. பேக் வைக்க வேண்டாம். நான் இங்கே வச்சுக்கிறேன்டா. இது நான் அது பார்க்கலாம். டைப்லெஸ் எனக்கு கடைசி நிமிஷத்தில் பார்த்துருக்காது. எனக்கு வளர்ப்பு இருந்தான் ஈஸியாக நான் சொல்லித்தரேன். காணாண்டாது. இவன் என்ன பண்ணுறான்? இல்லை டீசன்சி அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் வீடியோ இல்லையா? இதெல்லாம் நம்ம எடிட்டிங்கில் தூக்கிடலாம். எடிட்டிங்க அதெல்லாம் கிடையாது. டேரக்டாக போஸ்டிங் தான். எடிட்டிங் வேணும்டா. என்ன எடிட் பண்ணுறது? நம்ம யாருக்கு எடிட்டிங்கே தெரியாது. பேசாமல் இருக்காண்டா. என்ன பண்ணணும்? பேக்கெட்டில் போட்டு எல்லாரும் இப்படி இருக்கீங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா நீ போடல. நான் திங்கவே இல்லடா. அப்ப இந்த சேர்த்து போட்டேன். சரி அப்படி ஓரமா வீடா போகும்போது போட்டு தம்பி போப்பா போ. ஏய் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல ஃபர்ஸ்ட் இதெல்லாம். ஓகே மூஞ்ச பார்த்தாலே தெரியல. இல்லடா அதெல்லாம் புரிஞ்சுது. எக்ஸ்போ என் ஆன்சர் தெரியும். ஆன்சர் இதை சொல்லிட்டே பாருங்களா? நான் சொல்லித்தரேன். இந்த கிரி தேர்ட்டின் சம் சொல்லித்தரேன். சரி முன்னாடி இருக்கிறதெல்லாம் அதான் தெரியும். நேற்றுக்கு சொல்லி கொடுத்தாங்க. தேர்ட்டி சம் பார்த்தா இப்போ அவங்க பிஎன் கொடுத்துட்டான். சரி நோட்டை அந்த கேமராவை ஸ்டோரேஜ் பிடிச்சி ஆஃப்ல தான்டா இருக்கு. ஆன் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தேன் லிஃப்ட்ல சரி நான் டெஸ்ட் பண்ணேன்.
இங்க பாருங்க கைஸ், என் நண்பன் பசிக்குதுன்னு சொன்னான், என்னென்னமோ கொண்டு வந்திருக்கிறான். எவ்வளோ இருக்கு நெண்ணு? 1 2 3 4 ஆளுக்கு 2 தான் சுட்டி உள்ள அது வைக்கிறான். 8 வாங்க. எத்தனை வாங்கினேன்? எத்தனை இருக்கு? 8 16 இருக்கு. 8 ஆளுக்கு 2, 4 பேர் இப்போ 4 டு 8. இல்லை மொத்தம் 16 வர வேண்டியது. அந்த அக்கா ஃப்ரீன்னாங்க. இன்னொன்று அந்த அண்ணா அப்போ எல்லாத்தையுமே கொடுப்பியா எல்லாத்தையுமே அப்படின்ட்டு வாங்க வச்சிட்டாங்க. அந்த அக்கா free. சேலத்து கிடக்காருண்ணா, ஆ மனசாட்சி. அந்த அக்கா வந்து எடுத்து வச்சாங்க. அக்கா 8 தானே கையில், இப்போ ஒன்று ஃப்ரீப்பா, 2 வாங்கினா 1 ஃப்ரீப்பா அப்படின்னாங்க. இப்போ நமக்கு வந்து 12 வந்திருக்கணும், இப்போ 8 தான் வந்திருக்கு. அந்த நேரத்தில் அப்போ எல்லாத்தையும் கொடுப்பியா அப்படின்னு வாங்கிட்டாங்க. ஆமாங்க. அதை வந்து இப்போ அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். சரி, இப்போ எதுக்கு அதை ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன்? ஆஃப் பண்ணிட்டேன்டா. வச்சிருக்கிறேன். தெரியும். வேண்டாம். அப்போ 2 ஆளுக்கு 2 ஏன் நம்ம ஆட் பண்ணிச்சு. எனக்கு வரும். இது இந்த பிஸ்கட் எடுத்து ஆகும். ஏதோ ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறா. சாப்பிட போடுறாங்கண்ணா. வீட்டுக்கு இங்கேருந்து கவுண்டம்பாளையம் போய் ஐயா சாப்பிட்டு படிக்கணுமா தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அங்கேருந்து கேட்பான். சீக்கிரம் எடுத்துக்கோங்க. வெயிட் எடுத்துட்டு இருக்காங்களா? எது? தெரியுது. சரி, கட் பண்ணிட்டேன். சரி, ஆள் கொண்டு எடுத்துங்க. சீக்கிரம் எடு. ஏன் டெம்டிங்காக இருக்குதா திங்கணும்னு? ஆமாம். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.